ஆதி திராவிடர் நலத்துறை அதை சமூக நீதித்துறையாக பெயர் மாற்றம் செய்தாங்க. இப்ப அதை விசிகாவிலே வன்னி அரசு வரவேற்றார், அமைச்சர் வரவேற்றார். ஆனா கௌதம் சன்னா, ரவிக்குமார் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இல்ல ஆதி திராவிடர் நலத்துறைன்னு தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இறுதியாக விசிகா தலைவர் திருமாவளவன் அவரும் ஆதி திராவிடர் அப்படின்ற பெயர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன இதுல? இந்த ஆதி திராவிடர்ங்கிற இந்த பெயர் தொடர்பாகவோ, சமூக நீதி என்கிற பெயர் தொடர்பாகவோ இன்னும் நமக்கு ஒரு ஆழமான புரிதல் தேவைன்னு நான் பாக்குறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி திராவிடர் என்ற சொல் ஒரு பொது சொல். அந்த சொல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், சாதி ஒழிப்பு அப்படிங்கிற அந்த முழக்கத்தின் குறியீடாக அது முன்மொழியப்பட்டது. அதாவது இங்க பார்ப்பனர்கள் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு எதிராக திராவிட கோட்பாட்டை முன்மொழிந்து ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அரசியல் யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பார்ப்பனியத்தினுடைய எதிர்ச்சொல்லாக நீங்கெல்லாம் பார்ப்பனர்கள், நாங்கெல்லாம் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது, திராவிடர்களிலேயே நாங்கள் மூத்த குடிகள், நாங்கள் ஆதி திராவிடர்கள், நாங்கள் தான் பழங்குடிகள் என்கிற அளவிற்கான திராவிட முழக்கத்தில் நாங்கள் ஆதி திராவிடர்கள் என்ற முழக்கம் அதற்காகத்தான் அது பயன்படுத்தப்பட்டது. ஆக இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, திராவிடர் என்ற சொல்லோ ஆதி திராவிடர் என்ற சொல்லோ சாதி ஆதிக்க எதிர்ப்பு குறியீடினுடைய ஒரு பொது சொல். ஆனா அந்த ஒரு பொது சொல் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் பட்டியல் சாதியில ஒரு 76 சாதி இருக்கு. அந்த 76 சாதியில ஆதி திராவிடர்ங்கிற ஒரு சாதி பிரிவும் அதுக்குள்ள இருக்கு. அப்போ இத இந்த முழக்கத்துல தான் இதை முன்மொழிக்கிறாங்கன்னு கருதாம, பெரும்பான்மையாக அயோத்திதாசர் பண்டிதர் போன்ற, ரெட்டமலை சீனிவாசன் போன்ற பல தலைவர்கள் எடுத்ததனுடைய விளைவாக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடர்ங்கிற பெயரை அழுத்தமாக பயன்படுத்தி ஆதி திராவிடர்கள் என்றாலே பறையர்கள் என்கின்ற ஒரு நடைமுறை ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. ஆதி திராவிடங்கிற சாதி சான்றிதழ். ஆனா ஆதி திராவிடர்ங்கிற சாதி சான்றிதழ் எல்லா சாதியும் அதை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேர் இருக்கணும்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் ஆதி திராவிடர்ங்கிற பேர் பொது பேருங்க, அதுல பறையருக்கு சாதி சான்றிதழ் தரக்கூடாது என்று சொல்லுவதற்கு அவங்க தயாரா இல்லை. அப்ப நம்ம இதை இங்கதான் எதிர்க்கிறது என்னவா வருதுன்னா, நீங்க ஆதி திராவிடர் அப்படிங்கிற பொது பெயர் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அது பொது பெயராவே இருக்கட்டும், 76 சாதியில் இருக்கிற எந்த சாதிக்கும் அந்த பேர்ல ஜாதி சான்றிதழ் தரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா நடைமுறையில அந்த பேர்ல பட்டியல் சாதியில் இருக்கிற பல சாதிகள் அந்த பேர்ல ஜாதி சான்றிதழ் வாங்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆதி திராவிடர்ங்கிற பேர்ல பறையரும் சாதி சான்றிதழ் வச்சிருக்காங்க, சக்கிலியரும் சாதி சான்றிதழ் வச்சிருக்காங்க, தேவேந்திர வேளாளரும் இருக்கலாம். அது யார் யார் வச்சிருக்காங்கிறது அதுக்குள்ள நம்ம அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆனா ஒரு சாதி மட்டும் ஆதி திராவிடர் பட்டியல கிடையாது. பட்டியல் சாதியில் இருக்கிற பல பெரும்பான்மை சாதிகள் அந்த பேர்ல இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஆதி திராவிடர்ங்கிற பொது பேர் இருந்தால் அந்த பெயரில் இருக்கக்கூடிய சாதிகளை சக்கிலியர்கள் என்றோ, அருந்ததியர்கள் என்றோ, பறையர்கள் என்றோ, அந்த மாதிரியான உட்பிரிவுகளை கொண்ட சாதிகளுடைய பெயரில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். ஆதி திராவிடர் என்ற பெயரில் சாதி சான்றிதழ் வழங்கக்கூடாது. அதற்கு